சிமியோன் வேடிக்கை பார்க்க வந்திருந்தான். எல்லாரோடு கூட சேர்ந்து, ஜனத்தோடு கூட சேர்ந்து இந்த இயேசுவுக்கு என்ன கதி வரும் என்று பார்க்க வந்த மனிதன். ஆனால் நான் சொல்லுவேன், பரலோகத்தின் தேவன் இயற்கையில், ஒருவேளை இயற்கை ரீதியில் தற்செயலாக நடந்த ஒரு சம்பவத்தை போல தோன்றினாலும், பரலோகத்தின் தேவன் எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்தோடு செய்யக்கூடிய தேவனாக இருக்கின்றார். அன்றைக்கு பிதாவாகிய தேவன் பரலோகத்திலிருந்து தம்முடைய ஒரே பேரான குமாரன் பட்ட பாடுகளை பார்த்து கொண்டிருந்திருப்பார். 39 முறை இயேசுவை வாரினால அடித்த பொழுது பிதா அதை பார்த்து கொண்டிருந்திருப்பாருங்க. அதற்கு பின்பதாக இயேசுவின் மேல் சிலுவையை வைத்து அந்த சிலுவையை சுமக்கும்படியாக இயேசுவுக்கு அந்த பொறுப்பை கொடுத்த பொழுது பிதாவாகிய தேவன் பார்த்து கொண்டிருந்திருப்பார். இயேசு வந்து எருசலேமின் வீதிகளில் சிலுவையை தூக்கி சுமந்து கொண்டு போடும் பொழுது, அவர் தள்ளாடின பொழுது பிதாவாகிய தேவனுடைய இருதயம் நிச்சயம் உடைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா இன்னும் சில நிமிடங்களில் அவர் உலகத்திற்கு முன்பதாக இயேசு சிலுவையில் அறையப்பட்டு பிதாவாகிய தேவன் அவருடைய கோபத்தை தம்முடைய ஒரே பேரான குமாரன் மேலே ஊற்றும்படியாக ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தார். உங்களுக்காக, எனக்காக பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்து அவர் மேல் உலகத்தின் பாவத்தை சுமக்க தேவன் ஆயத்தமாய் கொண்டிருக்க நேரத்தில் இயேசு எருசலேமின் வீதிகளில் சிலுவையை சுமந்து கொண்டு தள்ளாடின பொழுது பிதாவோடு இருதயம் துடித்திருக்கும். அப்பொழுதுதான் பிதாவாகியதை நான் சொல்ற, உலகத்தின் தோற்றத்திற்கு முன்பதாகவே சிமியோன் என்ற ஒரு மனிதனை தேவன் ஆயத்தப்படுத்தி, ஒரு நேரம் வரும், ஒரு வேளை வரும், என்னுடைய மகன் சிலுவை சுமந்து கொண்டு எருசலேமில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் தள்ளாடுவான். அந்த நேரத்திற்காகவே சிமியோன் என்ற மனிதனை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அப்பொழுது இயேசு தள்ளாடின பொழுது ஆண்டவர் நியமித்து வைத்திருந்த சிமியோனை முன்பதாக வர வைத்து அவனை சிலுவை சுமக்கும்படியாக அந்த ரோம போர் செய்வன் அந்த பொறுப்பை தருகின்றார். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது, யோவான் 15:16, நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இதுதாங்க நம்முடைய தேவனுடைய வெளியேறப்பெற்ற ஒரு அற்புத ஒரு காரியம். தேவன் ஏற்கனவே இந்த சிமியோன் என்ற ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு வைத்திருந்தார். சிமியோனுக்கு இதை குறித்து ஒன்றும் புரிந்திருக்காது. அவன் அந்த சிலுவையை சுமந்த பொழுது அதோடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அவன் அறியாமல் இருந்தான். ஆனால் அந்த சிலுவை அவன் தோளின் மேல் போட்டுவிட்டு இயேசுவுக்கு முன்பதாக நடக்க ஆரம்பிக்கும் பொழுது ஏதோ ஒன்று அவனுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பித்ததுங்க. இயேசுவுக்கு பின்பதாக நடந்து கொல்கதா மலைக்கு அவன் போன பொழுது இயேசு சிலுவை மரத்தில் அடிக்கப்பட்டதை அவன் பார்த்திருப்பான். இயேசுவின் வார்த்தைகள் அவனுடைய காதில் தொனித்திருக்கும். அன்றைக்கு சிமியோன் சிலுவை அண்டை நின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கை இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுத்து அன்றோடு கூட அவன் இயேசுவின் ஒரு சீசனாய் மாறினான் என்று நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். பல வேத பண்டிதர்கள் அவருடைய சரித்திரத்திலும் எழுதுகின்றார்கள், இந்த சிமியோன் என்ற மனிதன் இயேசுவின் சிலுவையை சுமந்த பின்பதாக அவன் ஒரு இயேசுவின் சீஷனாய் மாறினான். மார்க்கு சிமியோனை பற்றி எழுதும் பொழுது அவர் சொல்லுகின்றார், அலெக்சாண்டருக்கும் ரூஃபஸுக்கும் தகப்பனாகிய சிமியோன் என்று எழுதுகின்றார். இதே சிமியோனுடைய 2 குமாரர்களை குறித்து தான், ரூஃபஸ் என்ற குமாரனை குறித்து தான் பவுல் அவருடைய நிருபத்தில் ரோமர் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் அவர் ரூஃபஸ் என்ற இந்த மனிதனை பாராட்டுகின்றான். யாருங்க? சிமியோனுடைய 2வது மகன். ஆதி சபையின் சரித்திரம் சொல்லுகின்றது, சிமியோன் அன்றைக்கு சிலுவையை சுமந்த பின்பதாக அவன் இயேசுவின் சீஷராய் மாறி அந்தியோக்கியா சபையில் ஒரு தலைவராக எழும்பி தேவனுக்காக அவன் ஊழியம் செய்து அந்தியோக்கியா சபையிலிருந்து எகிப்து தேசத்திற்கு அனுப்பப்பட்டு எகிப்தில் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மரித்த மனிதன் தான் சிமியோன் என்ற மனிதன். அன்றைக்கு அவன் சும்மா வேடிக்கை பார்க்க வந்திருந்தான். ஆனால் தேவன் அவனுக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். சிமியோனை கட்டாயம் அவன் இயேசுவின் சீஷராய் மாறின பின்பதாக அந்த சாட்சியை பகிர்ந்து கொண்டிருப்பான். என்ன ஒரு பாக்கியங்க, என்ன ஒரு ஸ்லாக்கியம்! உலகத்தின் இரட்சகருடைய சிலுவையை சுமக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை சிமியோன் என்ற மனிதனுக்கு தேவன் தந்திருந்தார். சிமியோன் அந்த சிலுவையை சுமந்த நிமித்தம் அவன் இருந்த வண்ணமாக இல்லை. அதற்கு பின்பதாக அவனுடைய வாழ்க்கை தேவன் தலைகீழாய் மாற்றி சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு போகின்ற ஒரு மனிதனாய் தேவன் அவரை மாற்றினார். இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, சிலுவை அண்டை வருகின்ற எந்த மனிதனும்
இயேசுவோடு கூட சந்திக்கின்ற எந்த மனிதனும் இருந்த வண்ணமாக இருக்க முடியாதுங்க. அவர்களை மாற்ற அவருக்கு வல்லமை உண்டு. சிமியோனை மாற்றின அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராயிருக்கின்றார்.